அதனால இங்க சொல்றாரு, மனுஷனை எப்படி உண்டாக்குறாராம்? தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். எல்லாம் சொல்லுங்க, தேவன் என்னை அவரை போலவே உண்டாக்கினார். அப்படின்னா என்ன? அவரை போல நீங்க நல்லதை தான் யோசிக்கணும், நல்லதை தான் பேசணும், நல்லதை தான் செய்யணும். அப்படின்னா என்ன? இங்க பார்த்திருந்தீங்களா, நான் யார் மாதிரி? என் தேவன் மாதிரி. அப்படின்னா என்ன? என் தேவன் ஜனங்களை கண்டும் பொழுதெல்லாம் மனதுருகிற தேவன். அப்படி ஒரு குணம் வந்துருச்சுன்னா டிவைஸ் வராது. அப்படி ஒரு குணம் வந்துருச்சுன்னா அவிசுவாசம் வராது. அப்படி ஒரு குணம் வந்துருச்சுன்னா நிச்சயமற்ற தன்மை என்ன பண்ணிடும்? நம்மளை விட்டு போயிடும் இல்லையா? அப்ப என்ன அவரை மாதிரி உண்டாக்கி நிற்கிறாருன்னு என்ன அர்த்தம்? அவர் எப்படி இந்த உலகத்தை உண்டாக்கி மனுஷனுக்கு நல்லது பண்றாரோ அதே குணத்தை எனக்குள்ள கொண்டு வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு? உள்ள வச்சுதான் என்ன இந்த உலகத்தில் வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு ஏன் கொலை பண்றான், இதெல்லாம் பண்றான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவனுடைய கண்ணு இந்த வாக்குத்தத்தத்தின் மேல இல்லை. இந்த வாக்குத்தத்தத்தை அவன் நம்புறது கிடையாது. இந்த நம்புறதுனால அவனுக்கு விசுவாசம் வர்றது கிடையாது. விசுவாசிக்கிறதுனால ஒரு நிச்சயமான ஒரு வாழ்க்கை. அடப்போப்பா, எப்ப சாமா என்ன ஆகுன்னு யாருக்கு என்ன தெரியும்? இப்படி வந்தவன் என்ன அர்த்தம்னா, அவன் இருதயத்தில் இது இல்லை, எது இருக்குது? உலக அது இருக்குது. என்ன நடக்குமோ யாருக்கு என்னங்க தெரியும்? இன்னும் 1 மணி நேரத்தில் இருப்பாங்களோ இல்லையோ, ஆண்டவர் சொல்லிடுவாரு. சொன்னபடியே என்ன ஆகும்? கட்டாயம்.